அரசருக்கு பக்கத்தில் ஏப்பா நான் தான் அறிவிப்பு பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கன்னு சொன்னேன், நீ மட்டும் என்ன சும்மா நின்றுக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்டாப்ல. அப்போ அரசருக்கு பக்கத்தில் நின்றவர் அரசரை பார்த்து ரொம்ப மதிப்பு மரியாதையோடு சொன்னாராம், அரசரே நீங்க எல்லாருக்கும் பிடிச்சதை ஓடி எடுக்க சொன்னீங்க, அவங்கவுங்க பிடிச்சதை எடுத்துக்கிட்டாங்க, ஆனா எனக்கு இங்க உள்ள எதுவுமே பிடிக்கல அரசரே, கொஞ்சம் இங்க பாருங்க அரசரே உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த பக்கத்தில் இருந்த மனுஷன் யாரை பிடிச்சாரா? யாரை பிடிச்சாரா? அரசரை பிடிச்சாரா? அரசரை பிடிச்சிட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அரசரையே இவருக்கு கிடைச்சிட்டா அரண்மனையில் உள்ள டோட்டலும் யாருக்கு வந்துடும்? இதுதான் விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பொருத்தம் நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக இருந்து விட்டால் பாக்கி எல்லாம் நமக்கு பின்னாடி வரும். நம்ம ஸல்லல்லாஹு சொல்றது மட்டும் இல்லை, குர்ஆன் சொல்றது மட்டும் இல்லை, நாதாக்கள் நல்லவர்கள் சொல்லித்தர ஒரு செய்தி, உலகத்தை நீங்க பிடிக்கணும் இப்படி போனா உலகம் உங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டே இருக்குமா? என்ன சொல்ல மாட்டேங்குது. உலகத்தை நீங்க பிடிக்கணும் இப்படி உலகத்தை பிடிக்கிறதுக்கு உலகத்துக்கு பின்னாடி நீங்க ஓடிட்டே இருந்தா உலகம் என்ன செஞ்சுட்டே இருக்குமா? உங்க முன்னாடி ஓடிட்டே இருக்குமா? நீயாவது உன்னோட ஒரு சாவாசமே வேணும் அப்படின்னு நீ உலகத்தை விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் இப்படி திரும்பி பார், உனக்கு பின்னாடி வந்த உலகம் என்னை எடுத்துக்கோ, என்னை பயன்படுத்திக்கோ, ஏன் என்னை இப்ப பார்க்காம போற, என்னை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு உலகம் உங்களுடைய காலடியில் வந்து விழும். இதுதான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள் வரைக்கும் வந்த நபிமார்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை லட்சியமாக கொள்ளுங்க. குறிப்பாக இந்த பயணத்தில் எங்க வீட்டில் அவங்க போனாங்க இவங்க போனாங்க நாங்கள் போகலையே அப்படி எண்ணம் இருந்தால் எல்லாத்தையும் மாற்றிருங்க. இந்த பயணம் முழுக்க நான் யாரை பார்க்க போறேன்? என்னுடைய ரப்பை பார்க்க போறேன். காபத்துல்லாஹ்க்கு போறது யாரை பார்க்குற மாதிரி? மாஷா அல்லாஹ், உங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி இருந்துச்சு, அது எப்படி இருக்கு, எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க காபாவை முன்னாடி போய் நிற்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்க ரப்பு மேல வச்சிருக்கிற காதல், நீங்க ரப்பு மேல வச்சிருக்கிற பயம், நீங்க ரப்பு மேல வச்சிருக்கிற கண்ணியம், அது என்னங்கிறது நீங்க காபாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அது வார்த்தைகள் சொன்னா புரியாது. நீங்க அங்க போய் நின்று காபத்துல்லாவை பார்க்கும்போது தெரியும். இன்ஷா அல்லாஹ் அங்கே செல்வதற்கு முன்பு நாம் ஒரு சில முக்கியமான விஷயம், இப்போ காபத்துல்லாவுக்கு புறப்படுவதற்கு முன்னதாக நாம் நமது ஊரில் ஒரு சில காரியங்களை நிறைவேற்றி விட்டு தான் அங்கே போகணும். அதில் என்ன முதல் விஷயம்? நம்முடைய உறவுகள், நம்முடைய அத்தா அம்மா, நம்முடைய சொந்த பந்தங்கள், இதில் பலர்களிடத்திலும் நமக்கு நல்ல முகப்பத்தான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். ஆனால் சிலர்களிடத்தில் என்னவா இருக்கும்? அந்த முகப்பத்து இல்லாமல் அதுக்கு நேர் மாற்றமான சூழ்நிலை இருக்கும். இந்த பயணத்திற்கு முன்பு நாம் எல்லோரிடத்திலும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபதாபங்கள் இருந்தால் என்ன செஞ்சுக்கணும்? அதை சமரசம் சந்தோஷமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கவலைகள் கோபங்கள் இதுகளெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த பயணத்திற்கு நாம் புறப்படுவது, காபத்துல்லாவுக்கு நாம் சென்று இபாதத்து செய்கிற போது நம்முடைய அமல்கள் அங்கே கபூல் செய்யப்படுவதற்கு தடையாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பல 1000 பிரச்சனைகள் இருக்கும், லட்ச பிரச்சனைகள் இருக்கும். அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நீங்க காபத்துல்லாவை பிடிச்சி ரப்பிடத்துல கதறிட்டீங்கன்னு வைங்க, கண்ணீர் விட்டு அழுதுட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹ் கருணையால உங்களை மன்னிச்சு எல்லாத்தையும் நான் மன்னிச்சு போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. இதே நேரத்தில் நமக்கும் அடியார்களுக்கும் மத்தியில், நமக்கும் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி, நம்ம மாமா மச்சனை, நம்ம மனைவி குடும்பத்தவர்கள், இவர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகளும் கவலைகளும் சங்கடங்களும் வைத்துக் கொண்டு அங்கே போனால் அல்லாஹ் நம்மை நோக்கி கேட்பான், ஏப்பா ஊர்ல உள்ள உங்க சொந்த அக்கா இடத்துலயே சண்டை போட்டு நீ பேசாம 8 வருஷம் பேசாம இங்க வந்திருக்கிறியே, இங்க வந்து என்னுடைய சந்தோஷத்தை நீ வாங்க வந்திருக்கிறியா? கிடைக்காது.
முதல்ல நீ யாரை சந்தோஷப்படுத்திட்டு வந்திருக்கணும்? உன் தாய் தந்தையரை என்று அறிவியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உறவுகள் அடியார்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்காமல் நாம் அங்கு பயணமாகிற போது நம்முடைய துஆக்கள் அங்கேயும் தடைபட்டு விடும் என்று அறிவியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அதனாலதான் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க, சொந்த பந்தத்தை எல்லாம் போய் சந்திச்சு என்ன சொல்றதுண்டு, பயணம் சொல்றதுண்டா இல்லையா? நாங்கள் உம்ராவுக்கு போயிட்டு வர்றோம், நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தவறுகள் உங்கள் இடத்துல ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் சண்டை சச்சரவுகள் சொல்லியிருந்தா அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எங்களை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறோமா இல்லையா? ஏன் இதை கேட்குறாங்க? இந்த பயணத்தில் குறிப்பாக நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட பிறந்த நம்ம அண்ணனாக இருக்கலாம், அல்லது நம்ம அக்காவாக இருக்கலாம், அல்லது நம்ம மனைவியினுடைய சொந்த அத்தாவா மாமனாராக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தப்போ நமக்குள்ள சங்கடம் ஆயிடுச்சு, நாம ஒண்ணுமே சொல்லலை. அவர் தான் நம்மளை அன்னைக்கு அவ்வளவு இன்சல்ட் பண்றாரு, நம்மளை அவ்வளவு தூரம் அன்னைக்கு அவர் தான் கஷ்டப்படுத்தினார், கேவலப்படுத்தினார். அந்த மனுஷன் தானே அன்னைக்கு என்ன இப்படி எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தினாரு, நான் என்ன அந்த போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சொல்றாங்க, அப்படி அவரே தவறு செய்திருந்தாலும் நீங்க என்ன செய்ய, அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அன்னைக்கு தெரியாம நான் தவறு செஞ்சுட்டேன் என்ன சொல்லணும்? அன்னைக்கு நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன். தவறு செஞ்சது யாருங்க? அவர் தான் தவறு செஞ்சிருக்காரு. ஆனா நீங்க இப்ப போய் எப்படி பேசுறீங்க? நான் அன்னைக்கு தெரியாம செஞ்சுட்டேன், என்னை அல்லாஹ் ரசூலுக்காக மன்னிச்சுட்டுங்க. என்ன உம்ராவுடைய பயணம் நான் எங்க வீட்டிலேயே புறப்படுறோம், எங்களுக்காண்டி துவா செய்யுங்க, நாங்களும் உங்களுக்கு துவா செய்யறோம். உண்மையிலேயே நான் கேட்கிறேன், அப்படி நீங்க போய் அவர்கிட்ட பேசும்போது அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி அவருக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அன்னைக்கு யாரு கேவலப்படுத்தி நம்மளை வெளியே தள்ளி விட்டா, யாரு எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை அப்படி மோசமா பேசினா அவருக்கு தெரியும். உண்மையில் அவருடைய கல்வியில் ஈமான் இருந்தால் உடனே என்ன செய்வார்? நம்மை கட்டி அழைத்து சொல்லுவார், என்னவோ இப்படி பேசுறீங்க, அன்னைக்கு நான் தானே உங்களை இப்படி கேவலப்படுத்தி அத்தனை பேத்துக்கு முன்னாடி நான் தானே பேசுறேன், நீங்க ஒண்ணுமே பேசலையே என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரசூலுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை நீங்க போய் சொல்றீங்க, இந்த மாதிரி நான் அன்னைக்கு இப்படி சங்கடமா நடந்து போச்சு, அல்லாஹ் ரசூலுக்காக மன்னிச்சுக்கிட்டு நீங்க சொல்லும் போது, இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, போ உன் வேலையை பார்த்து போ, என் வாசப்படி உள்ள வராத, உள்ள போ, வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்மளை அவர் சப்போஸ் போகும்போது நம்மளை வெளியே அனுப்பிட்டாலும் நம்ம கடமை முடிச்சு. நம்ம அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சமாதானம் போய் பேச சொன்னாங்க, நம்ம போய் பேசணும். அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய பொறுப்பு, உங்களுக்கு தவறில்லை. இப்படி உறவுகளை என்ன செய்யணுங்க? சந்தோஷப்படுத்தணும். நம்ம அத்தா அம்மாவில் யாராவது இன்னைக்கு ஹயாத்தோடு இருந்தால் இந்த பயணத்துக்கு முன்னாடி அவங்கள போய் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய துஆவை வாங்கி கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்தில் என்ன செய்யணும்? புறப்படணும். இப்போ நம்ம அத்தா அம்மா வஃபாத் ஆகி கபரில் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு ஆண்கள் நாம் அவங்க கபர்ஸ்தானுக்கு போய் அவங்களுக்காண்டி துஆ செஞ்சுட்டு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அல்லா தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் மக்காவில் நான் உம்ரா செய்து முடித்ததற்கு பின்பு உங்களுக்காக வேண்டி உம்ரா செய்வேன். நம்ம மௌத்தான அத்தா அம்மாவோடு உம்ரா செய்யலாமல் செய்யக்கூடாதா? தாராளமாக செய்யணும். நம்ம மாமனார் மாமியார், நம்ம குடும்பத்தில் நம்ம உஸ்தாத்மார்கள், சகோதர சகோதரிகள் யாருக்காக வேண்டி நம்ம உம்ரா செய்யலாம். அப்போ அங்கே போய் நின்றுட்டு அவங்களுக்காண்டி துஆ செஞ்சுட்டு அல்லாஹ் நம்முடைய இந்த பயணத்தை அல்லாஹ் இவங்களுடைய பரக்கத்தை கொண்டு இன்னைக்கு உலகத்தில் நான் இந்த நல்ல நிலையில் இருப்பதற்கு என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையர்கள் தான் காரணம். இதை புரிஞ்சுட்டு அங்கே இருந்து துஆ செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தாய் தந்தையர்களுடைய கூட பிறந்த நம்ம சின்னத்தா சின்னம்மா பெரியத்தா பெரியம்மா எல்லாம் ஹயாத்தோட இருந்தால் அத்தா அம்மாவுக்கு கொடுக்குற அதே மதிப்பை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ஹயாத்தோட இருந்தால் அவங்கள்ட்ட போய் சொல்றது, நேரடியாக போய் பார்த்து இந்த மாதிரி உம்ராவுக்கு புறப்படுற துஆ செய்யுங்க. நம்ம அத்தா அம்மா நம்மளை எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி துஆ யார்கிட்டேருந்து கிடைக்கும்? நம்ம பெரியத்தா பெரியம்மா சின்னத்தா சின்னமாட்டெல்லாம் கிடைக்கும். அதனால் அப்படி ஹயாத்தோடு இருக்கவங்க அவங்கள பார்த்து இன்ஷா அல்லாஹ் துஆவை வாங்கிக்கிங்க. வஃபாத் இருந்தால் அவர்களுக்காக வேண்டி நிறைய துஆ செய்யுங்க. தாய்மார்கள் வீட்டில் உட்கார்ந்து தட்ட அம்மாவுக்காண்டி வஃபாத் ஆகியிருந்தால் அவங்களுக்கு
துவா செய்ய, அவங்களுடைய கட்டளெல்லாம் சொர்க்கமாக்குறதுக்கு துவா செய்ய. அதே மாதிரி நாளை கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களோடு அவர்களும் நாமும் எல்லாம் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தர வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் துவா செய்ய. அடுத்தபடியாக நம்முடைய பக்கத்து வீடு இந்த மாதிரி உள்ள மக்களிடத்தில் எல்லாம் இந்த பயணம் சம்பந்தப்பட்ட புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கணும் சொல்லிக்கிறோம். நம்ம வீட்டில் இப்போ நம்ம கணவன் மனைவி புறப்படுறதா இருந்தால் நம்ம வீட்டில் குழந்தைங்க சொந்த பந்த உறவுகள் இருப்பாங்க, நம்ம சொத்து சுகம் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் பத்திரமா என்ன செஞ்சுக்குங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. இப்போ நீங்கள் வீட்டையே பூட்டிட்டு வர்றீங்களா, இந்த மாதிரி நாங்கள் உம்ராவுக்கு போகிறோம் 10-15 நாள் இல்லை, அதனால் வீட்டு வாசல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சுங்க அடிக்கடி கொஞ்சம் கவனிச்சுக்கங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னால் அது அவங்களுக்கு மனசுக்கு ஒரு கண்ணியமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எந்த இருந்தாலும் என்ன செய்வாங்க அவங்க நமக்கு அவங்க பார்க்குறது மட்டும் இல்லை, நமக்கு நம்ம தொடர்பில் அவங்க இருப்பாங்க, பல செய்திகள் நமக்கு அவங்க சொல்லிக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது பயணத்திற்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம். இப்போது பயணத்திற்கு முன்னாடி பலர்களும் என்ன செய்கிறாங்க, வீட்டில் சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விருந்து கொடுக்கறது கட்டாயமானு கேட்டால் கட்டாயம் எல்லாம் இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி சொல்கிறோமா இல்லையா, கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மனஸ்தாபங்கள் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு ரத்த உறவுகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு தடவத்தை எல்லாம் கொடுத்து விட்றோமா, எல்லாம் செஞ்சால் அந்த கசடு அழுக்கெல்லாம் என்ன செஞ்சிடும், அதெல்லாம் முன்னாடி நடந்தது இன்னும் இந்த முசீபத்தை எல்லாம் இப்போ நினைக்க கூடாது, எல்லாத்தையும் தலைமொழியணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. வரவங்க வர மாட்டாங்க. அப்போ அதுக்கு தான் இந்த தாவத்தை கொடுக்கறது, அது வந்து கட்டாயம் எல்லாம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பயணத்துக்கு முன்னாடி இப்படி உள்ள ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து இப்போ நாம் எஹ்ராம் கட்டுவதற்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய உடல் ரீதியான ஒரு சுத்தம். என்னங்க உடல் ரீதியான சுத்தம் என்று வருகிற போது நம்முடைய கையில் உள்ள நகங்கள், காலில் உள்ள நகங்கள், நம்முடைய கம்கட்டில் உள்ள வெட்கஸ்தலங்களில் உள்ள முடிகள், இவைகள் அனைத்தையும் என்ன செய்ய வேண்டும், நகங்கள் இந்த முடிகள் எல்லாத்தையும் வந்து சுத்தம் செய்ய வேண்டும். இந்த பயணத்திற்கு முன்னாடி செய்ய வேண்டிய அமல். ஏன் இந்த முடிகள், கம்கட்டு முடிகள், வெட்கஸ்தலத்தினுடைய முடிகள் எல்லாம் 40 நாளைக்கு மேலும் ஒரு மனிதனிடத்தில் அது எடுக்கப்படாமல் இருந்தால் அவர்களுடைய துஆக்கள் என்ன செய்யப்படுவதில்லை, கபூலாக்கப்படுவதில்லை. இப்படி ஹதீஸ் இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன செய்வாங்க, நகங்களை வெட்டிக் கொள்வார்கள். ஒரு வாரம் விட்டாச்சுன்னா அடுத்த வாரமாவது என்ன செஞ்சுருவாங்க, நகங்களை வெட்டிக் கொள்வார்கள். அதுபோன்று நகங்கள் இல்லவா முடிகளை எல்லாம் நாம் அப்புறப்படுத்தி உடல் ரீதியான சுத்தத்திற்கு தயாராக கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ சொந்த பந்தம் உறவுகளை எல்லாம் சந்தோஷப்படுத்தியாச்சு, நம்முடைய உடல் ரீதியான சுத்தமும் அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக நாம் புறப்படக்கூடிய இந்த பயணத்திற்கு எல்லாரும் இப்போ பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்களா, எடுக்கலையா? சத்தத்தை காணும், எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவுக்கு புறப்படுறோன்னு சொல்லி உங்கள் பேர்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணியாச்சு. அப்போ பேர் பண்ண எல்லாத்துக்கும், பதிவு பண்ண எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சவுதி ஃப்ளைட்டில் விமான டிக்கெட்டு மற்றும் விசாவுடைய ஏற்பாடுகள்லாம் ஆகிட்டு இருக்குது. இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு 5-6 பேர் நம்ம கூட வர்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இடம் இருக்குது. நம்ம போகிற இதே குரூப்பில் இன்னும் ஒரு 5-6 சீட்டு நமக்காக வேண்டி புக் செஞ்ச சீட்டு இருக்குது. உங்கள் உறவுகள் சொந்த பந்தத்தில் யாராவது வர்றதா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய பாஸ்போர்ட் இன்னைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சோ 28ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு 29ஆம் தேதி 29ஆம் தேதிக்குள்ள பாஸ்போர்ட்டை நீங்கள் கட்டாயம் ஒப்படைச்சிடணும். விசா ஸ்டாம்பிங் இதெல்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் 29ஆம் தேதி அன்று மாலை நம்முடைய விசா ஸ்டாம்பிங் எல்லாம் நடைபெற இருக்கிறதுனால இப்போ நமக்கு 5-6 சீட்டு நம்ம கூட வர்றதுக்கு இடம்